இந்த நிலையில திரு ராஜன் செல்லப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் இணைந்திருக்கிறார். உங்களுடைய இதய தெய்வங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எத்தனை ஸ்லாகித்து எத்தனை உயர்த்தி பேசியிருக்கிறார் இந்திய பிரதமர். உங்கள் மனம் குளிர்ந்ததா? வணக்கம் சார். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வாழ்த்தி பேசியிருக்கிற செய்தியை தங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவையும் வாழ்த்தி பேசுவதில் உயர்த்தி பேசுவதில் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக சொல்வதில் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அது உண்மையைத்தான் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக எல்லோரும் இவர் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆளுமை திறனையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே பிரதமர் பாராட்டியிருக்க நாங்கள் கருதுகிறோமே தவிர இது அனைத்துமே அதிமுகவுக்கு தான் அவர் பாராட்டி பயன்படும் தவிர அவர்களுக்கு பயன்படும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் புரட்சி தலைவர் இந்தியாவுடைய 100ஆண்டு விழாவிலே பல்வேறு சாதனைகளை செய்திருந்தவர் எடப்பாடியார். அம்மாவை இன்றளவுக்கும் அவர் வழியிலே நடத்த வேண்டும், அவருடைய திட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். திமுக அரசால் முடக்கி போடப்பட்டிருக்கிற அம்மாவின் திட்டங்களை மீண்டும் கொண்டு வரும் என்பது அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழுக்கும் அம்மா புகழுக்கும் மீண்டும் நடைபெறும் என்பதை தவிர வேறு இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வாழ்த்தினால் வரவேற்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அனைத்து இந்திய அதிமுகவுக்கே சொந்தம். அதிமுக வளர்ச்சி அவர்கள் கொடுத்த இரட்டை இலை சின்னம் தான் மக்கள் மத்தியிலே நிறுத்தும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அண்ணாமலை அம்மாவை பத்தி பேசினார்னு கூட்டணியை விட்டு போனீங்க, இன்னைக்கு பிரதமரே அம்மாவை பாராட்டுறாரு. நாங்க எப்பயும் பிரதமர் பாராட்டுவார் என்பதற்கு நாங்கள் பிரதமரே அம்மாவுடைய இல்லத்தை நோக்கி வந்தவர் தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லத்திற்கு வந்து வாழ்த்தியவர் தான், அம்மாவை வாழ்த்தியவர். அதுல எங்களுக்கு சந்தேகம். அண்ணாமலை பேசியதற்காக மட்டுமே நாங்கள் கூட்டணி விட்டு தீவிரர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அண்ணாமலை பேசும் ஒரு காரணம் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை பேசும் ஒரு காரணம் என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிடுவோமே தவிர மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு தமிழக உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம் என்று அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரதமர் வாழ்த்துவதை நான் தன்னை ஆச்சரியப்படுவதற்கு இது இயற்கை. எம்ஜிஆரை யாராவது எதிர்த்து பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரட்சி தலைவரின் ஆளுமையை அம்மாவின் ஆளுமையை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை உணர்ந்து கொண்டு அவர் பேசியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். உறவு பாலம் நீட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கூட கூட்டணிக்கான கதவுகள் பாஜக உங்களுக்காக திறந்து வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திமுகவை கடுமையா விமர்சனம் செய்யறாங்க, இந்தியா கூட்டணியை கடுமையா விமர்சனம் செய்யறாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆரை பாராட்டுறவங்க அதிமுகவை பிரதமர் ஒரு வரி கூட விமர்சனம் செய்யல. இன்னமும் கூட உறவுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் விமர்சனம் பண்ணுவதற்கு இப்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் புனிதமானவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தலைவர்களை மறைமுகமாக உயர்த்துவதற்கான வழிவகத்தை பார்த்துக் கொண்டிருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நேற்றைய முன்தினமும் அதற்கு முன்தினமும் அவர்கள் கருணாநிதியுடைய பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்லி இருக்கலாம் என்று நம்புகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அவர் குறிப்பிட்டிருப்பது அவர்களுக்கு புகழ் சேர்த்திருக்கிறார். அதற்காக அதிமுக என்ற கொள்கையிலிருந்து, ஏன்னா புரட்சி தலைவர் அம்மாவே ஒரு காலத்துல கேட்கிறேன், உங்களுக்கும் பிஜேபிக்கும் இனி உறவெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? அது ஒரு நேசக்கரமா பார்க்கலையா? இல்ல அது முடிஞ்சது தானா? உறவு என்பதற்கு நிச்சயமாக இந்த 24ஆம் ஆண்டில் நிச்சயமாக இருக்காது, 26ஆம் ஆண்டும் இருக்காது. ஏனென்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிரதமர் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி அம்மாவையும் உயர்த்தி இருப்பதை நாங்கள் மதிப்பாக பார்க்கிறோம், நட்பாக பார்க்கிறோம். அதை ஒரு யுக்தியாவும் சிலர் பார்க்கறாங்க, அதை யுக்தியாவும் பார்க்கறாங்க. அதிமுகவை திட்டாம திமுக எதிர்ப்பு வாக்கெல்லாம் தங்கள் பக்கம் இதை சேர்க்கிற முயற்சி. ஜெயலலிதா எம்ஜிஆர் நேசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் தங்கள் பக்கம் பாஜகவுடைய ஆதரவாளர்களா வாக்காளர்களா மாற்றக்கூடிய ஒரு யுக்தியும் பார்க்கப்படுது. இல்ல, அது அவருடைய யுக்தி, அரசியல் யுக்தியா இருக்கலாம். ஆனா அதிமுகவை திட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இப்போது இல்லை. அதிமுக தலைவர்களையோ அதிமுகவையோ அவமரியாதைக்கோ திட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் வளர்ச்சியை குறைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற. ஆகவே அதை குறைத்து பேசுகிறார். நரேந்திர மோடி அதிமுகவுக்கு உறவா பகையா? அது இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியை பத்தி இல்ல, பிஜேபியுடைய கொள்கைகள் சில கொள்கைகள் எங்களுக்கு முரண்பாடாக இருக்கின்றன. அந்த முரண்பாட கொள்கையை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு மேகதாது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி,
மொழி பிரச்சனைகளா இருந்தும் சரி, மத்தியில் இருக்கிற அரசு உரிமைகளை தட்டி பறிக்க பார்க்கிறது. அது எந்த தீவிரப்படுத்தும் அதிமுக? அப்படியா? எப்படிங்க மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்தும் அதிமுக? மோடி எதிர்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்று இல்ல. பிஜேபி இருக்கிற அரசு, மத்திய அரசு தமிழகத்திலிருந்து தமிழகத்து உரிமைகளை பெறுவதற்காகத்தான் மாண்புமிகு எடப்பாடி தலைமையில நாங்கள் தனியா பிஜேபியிலிருந்து கூட்டணி விலகி இருக்கிறோமே தவிர மோடியை எதிர்க்க வேண்டிய அவசியமோ ஆதரிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை. தமிழக உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக இன்றைக்கு தனி முடிவெடுத்து அறிவியல் எடப்பாடியார் மிகச்சரியான முடிவு எடுத்திருக்கிறார். தமிழகத்து உரிமைகளை பெறுவதற்கு ஒரு காலகட்டத்தில் எல்லா உரிமையா இருந்தா அன்றைக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர இன்றளவும் இன்றைக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.